இப்பேற்பட்ட கருத்த சபையிலே வந்திருக்கக்கூடிய என்னை குத்தி நோக்கி பார்க்கிறோம். எனக்கு தெரிந்த பொழுதிலும் நான் சொன்னால் பெருமை தராது. தங்கள் வாயாலே உரையுங்கள். ஓடி வருவது தந்தையா இருக்கும்படியாக பரம கடவுளை குறித்து தவத்தை செய்து பெறுவது. இந்த மரம் உண்மையோ பொய்யோ அப்படி என்று பரிசோதிக்க வேண்டும். அப்படி என்று அவர்களை வடிவோ தந்தமாக அடிப்பது வழக்கம். இப்படி நாளுக்கு நாளாக நடந்து கொண்டிருந்தது. பார்த்தார்கள் தேவரையா ஒன்று கூடி, அதாவது இவன் தந்தையா இருக்கும்படியான பரம கடவுளுக்கு முறையிடவும் அது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு பழமொழி தெரியுமா? என்னதுங்க? மரம் கொடுத்தாலே கை வச்சா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். தன்னாலே தானே சொல்லுவாங்க. அந்த வாக்கியத்திற்கிணங்க கத்தி மரத்திலே சொல்லுவாங்க. வாக்கியத்திற்கிணங்க தந்தை அப்படியாடு படிப்படியான பத்தா சொன்னாங்க. பட்டவன் என் தந்தையா இருக்கபடியான ஐயாக சிவனை குறித்து என்னுடைய வளர்ந்த கரத்தை யாருடைய சிரசில் வைக்கிறோம் பற்றி எரியும்படியாக ஆயுதம் இல்லாத கரத்தாலே பற்றி எரிய வேண்டும். என் தந்தையாளர் கரத்தை கொடுத்த உடனே இந்த மரமானது உண்மையா பொய்யோ அப்படி என்று பரிசோதிக்க அப்படி என்று சிவபெருமானோட சிரத்திலே கரத்தை வைக்க முற்பட்டான். ஏன்னா அது உண்மையோ பொய்யோ, நாளைக்கு ஒரு நாள் சண்டைக்கு போய் வேற தவிர கை எரியாம போட்டா அதனால கொண்டுருவான். அதனால சோதனை செய்தான். என் தந்தையானவர் ஓடினார், விடவில்லை. தொடர்ந்து சென்றார். கானகத்தில் ஐவரை காயிலே ஒளிந்து கொண்டார். பார்த்தார், இது அதாவது எப்படியா இருந்தாலும் நினைக்க மாட்டான் அப்படி என்று ஐவரை காலையில் ஒளிந்த உடனே பார்த்தான் பத்மாசுரன் ஒரு வெள்ளாடாகத்தானை உருவெடுத்து மேய்ந்து கொண்டு சென்றார். அப்படி போகும் சமயத்திலே இது பிழைக்க மாட்டாமா அப்படி என்று கண்ணா கோவில் தான் நாராயணன் அப்படி என்று அவையை விடவும் எம்பெருமா நாராயணன் ஒரு மோகினியாகத்தானே உருவெடுத்தார். பெண் உருவம் எடுத்து வராங்க. எடுத்து அந்த பத்மாசுரத்திலே வரவும் இந்த அவையை கண்டு மோகித்து என்னை சேர வேண்டும் என்று கேட்கவும் தவத்திலே அதாவது காற்றிலே தபத்தை செய்து மரவை பற்றி எல்லாம் ஜலமலை கழித்து விட்டது. சுத்தம் செய்து எங்கேயாவது நீராடிட்டு வந்தால் சேர்கிறேன் அப்படி என்று மோகினி உருவத்தில் இருந்து எம்பெருமான் சொல்லவும் அது பத்மாசம் எங்கு பார்த்தால் ஓடி பார்த்தால் எங்கும் தளமில்லாமல் செய்து கிடைக்கவில்லை. கல்வியில பார்த்தால் இன்னைக்கு அது இடம் இருந்து பார்த்தா தண்ணி இருக்க மாதிரி தெரியும். இருக்கிற மாதிரி நிறைய ஜலம் இல்லை. கிட்ட போய் பார்த்தா தெரியாது. காணல் நீர். ஆமா. ஆத்தார் ஒரு மாட்டான் குழம்பிலாவதும் ஆட்டான் குழம்பிலாவதும் ஜலம் இருக்குமா யாரா கருத்தில தொட்டு சிரசில வைத்தா தோஷம் நீங்கி விடும். தண்ணியை தொட்டு சொல்லவும் வாங்கின வரத்தை மறந்தான். தளத்தை கரத்தை வைத்தான். வலது கரத்தால் வைத்தான். சிரசில வைத்தான். அவன் கையாலே அவன் மாட்டு மறந்துவான். ஆமா. ஆச்சாரியார் எம்பெருமான் நாராயணன் வைத்தனை வெளியில வாருங்கள் சொன்ன உடனே சிவபெருமான் வெளியில வந்த உடனே அந்த சூரனை எப்படி கொண்டா என்று கேட்ட உடனே நான் ஒரு அழகிய மோகினி உருவெடுத்த அந்த சூரனை கொண்டேன் சொல்லவும் அந்த உருவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கவும் மீண்டும் எம்பெருமான் அந்த மோகினி உருவத்தை எடுத்து காட்டவும் அவருடைய அழகை கண்டவுடனே வீரியமானது ஸ்கலீதமாகி விட்டது. சிவபெருமானுக்கு பூமியில விட்டால் இருவருமாகத்தான் சேர்ந்து கரத்தில் தாங்கிற உடனே கொஞ்சம் முக்க நாளுக்குள்ளாக ஒரு சிசுவாகத்தான் தோன்றியது. விட்டாகப்பட்டது. ஒரு சிசுவாக உருவெடுத்து கரத்தில் பிறந்தனாலே அதாவது கையனாரப்பா அரிக்கும் அரணுக்கு பிறந்ததுனாலே நாமளே பெற்றோம். அப்படி பார்த்தார் உலகத்திலே ஆடவருக்கும் பிள்ளை பிறந்து விட்டது அப்படி என்று உலகத்தில் யாருக்காவது தெரிஞ்சா காரி தூக்குவாங்க அப்படி என்று அந்த காலகத்திலே 64 ரிஷி கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற உத்தரமகா ரிஷியானவர் கண்ணை மூடிக்கொண்டு தபதம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய எல்லை கடத்தி வச்சு இவரு பரமனை கிளம்பிட்டாரு, எம்பெருமான கிளம்பிட்டாங்க. தாத்தாவுடைய கண் வைத்து பார்க்கும் சமயத்திலே எதிரிலே கொண்டு கிடந்தது. அன்று நாள் இன்று வரைக்கும் ருத்ர மகாரிஷியால என்னை எதிர்த்து வளர்த்து ருத்ர மகாரிஷி. ஆமா, நாலு மேலே பொழுதோர் ஒன்றுமாக என்னை வளர்ந்து வருகிறீங்க. வளர்ந்து வருகிறேன். நான் யாரக்கூடிய வாகனம் என்ன தெரியுமா?
ஏறி நல்ல புறவின்னா குதிரை. ஆமா ஏறி இரவிலே நகர்வலம் வருவது வழக்கம். ஓ இரவுல. ஆமா கோழி பயிர் ஆய்வுக்குள்ளாக நகர்வலம் வருவது வழக்கம். மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் ஏதா இருக்கின்றார்கள் அதாவது கிராமத்தில் துஷ்டத்தாவது அண்டாமல் படிக்க ஊர்காற்கு தெய்வமாக எல்லை தெய்வமாக ஊர்காற்கு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கிராமத்துல எப்பேற்பட ஆலயமா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் அதாவது தேர்திருவா செய்தாலும் இந்த அரியர புத்திர ஐயனார் அப்பனுக்கு ஊரணி பொங்கலை வைத்து எல்லை கட்டி அதன் பிறகு காப்பிய கட்டுவாங்க. அப்பேற்பட்ட தெய்வமா இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? எப்படி உங்களுக்கு பொண்டாட்டி யாரு? திருமணம் செய்து புத்துப்பட்டி எல்லையிலே பூரணி பொருட்களை ஐயனாரப்பனாக சமேதாக அமர்ந்து பூரணி பொருட்களை சமேத ஐயனாரப்பனாக அமர்ந்து மறுபடியும் மக்கள் கையா ஊர்கார்க்கு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பூரணி பொருட்களை சமேதமனாக இருந்து நாடு மக்களுக்கு நகர மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு யாராவது குறைபாடு இல்லாமல் வரைக்கும் ஊர்கார்க்கு தெய்வமா இருக்கீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி சபைக்கு வந்தோம். அழகோடி செத்தனை நடித்தார கட்டளை பறிவோடு அக்கிடத்தர அறிவு ஓடைவெளி கிராமம் அபிஷேக ஆராதனை செய்து அப்பனை வீடுகளை கொண்டு வந்து அதாவது நம்மை கொண்டு வந்து கலிக்கடத்திலே அப்படி அன்பு உள்ளங்களுக்கும் தலைவர்களுக்கும் நிர்வாகியாக இருக்கக்கூடியான சகோதரர் ஆர்வம் ஆகிய கடையை அன்பு அதிகாரம் பட்டார கொண்டு வந்தோம். ஆமா சரியா ஏங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க, அதனால அம்மா வீட்டு காரியத்தினால அம்மாவை போய் பார்க்கணும். அம்மா லீவில் போயிட்டு அதனால மாமனை பார்க்கலாம். மாமனை பார்க்கலாம்.
உங்க 2 பேருக்கு சேர்ந்து பிறந்த புள்ள வந்திருக்கு. நாங்களே பார்க்கலாம் அவர் வந்துட்டாரு. வர சொல்லுங்க. உங்க அப்பா 2 பேரும் வர சொன்னாங்க. மாமா அந்த அப்பா இவர மாமா என்ன முறையா என்ன அரங்குக்கு பிறந்த பிள்ளை இருந்தாங்க யாருக்கு பொண்ணு கேட்டா இந்து யாரு சொன்னமோ அவங்க தான் அப்பா யாரு பொம்பளை அதனால அப்பா அம்மா இப்ப மாமா திரும்ப சாவாரு ஒன்று கூடி என்னை ஒரு பொருட்டாக வந்திருக்கின்றீர்கள் என்ன சமாச்சாரம் அதாவது சொல்லியா மாவன் பண்ணதான் அப்படி பிரமா இருக்கிட்டா அல்லவா யாரு தெரியும் அறிவியட்டா இருக்கிறாங்க உங்க பிள்ளை இருக்க முடியாது அப்படி மனமார்க்க சரிந்த போது அது சரஸ்வதியாகப்பட்டது அதாவது ஒரு பதுமை செய்து கொடுக்க சொல்றாங்க அப்படி அந்த பதுமை செய்த பிறகு எப்படி என்றால் அந்த பிரமாவுக்கு எத்தனை முகம் அம்மா தெருவா வாங்கிட்டு போகணுதாயா அப்படி அந்த பிரமாவோட ஒரு பதுமை வேண்டியது ஆமா அப்படி உற்பத்தி செய்யும் போது இந்த பதுமை இவ்வளவு அழகா இருக்கின்றது இதுக்கு உயிர்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கு கேட்கின்ற போது அதற்கு உயிர்ப்பு கொடுத்த பிறகு அது அகோர வேலையை உற்பத்தமாகின்ற போது அது என்ன செய்தது தேவர் மூவர் அலுவலகம் அலுவலகம் செய்து கொண்டு வந்து கைலாயமாகப்பட்டது வந்தது வந்த உடனே அப்படி சத்தியத்தை கேட்டால் என்ன கேட்டால் கொடுக்கின்றேன் அப்படின்னு சத்தியத்தை கொடுத்தோம் சமயத்துல அப்படி என்ன வர கேட்கின்ற போது அப்படி இந்த உலகத்துல எனக்கு மரணம் என்பதை வரக்கூடாது என்பதே இருக்கக்கூடாது அப்படி கேட்டா என்ன செய்தோம் இதை விடுத்து வேற எதனா கேட்க வேண்டாம்
அப்படி அவனுக்கு பேர பஞ்சமுகாசூரனா. அப்படி இதை விடுத்து வேற கேட்கின்ற போது அப்படி இந்த உலகத்தில் யோனியில் பிறக்காத, அதாவது பெண்ணால மரணம் இல்லாமல் அப்படின்னு மரணம் வந்தால் ஆடவரால் தான் வர வேண்டும் அப்படின்னு வரத வாங்கினார். அப்ப யோசித்து பார்த்தோம், இதற்கு தகுந்த ஆள் யாருந்தால் நீ ஒரு ஆள் தான். அதனால அப்படி பொண்ணாலதான் அவனுக்கு விபட்சணம். குஞ்சம் என்றால் அழகு. அழகான என்னப்பா சமாச்சாரம்? எதுக்கு வந்துக்கிறாரா? வந்தா ரெண்டு வேணா புரியுமா சொல்லலாம். இருக்கிற தேவரை எல்லாம் நீ விட்டீங்கன்னா நீ உயிர் பழப்பீங்க. இல்லன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்கள், மூர்த்திகள், இவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல. மீறி தேவரை அவன் மூணுல வச்சு அவர் என்ன சொல்றாரு, பெரிய பெரிய ஆள்லாம் நான் பாத்துட்டேன், இவன் என்ன பொடி பையன், வேற பாத்துக்கலாம், சண்டைக்கு தயாரா சமத்துவமானவர். தெரியுமா எதுக்கு சமம் தெரியுமா? அந்த இரும்பு துணை சிறுநீரெல்லாம் போவோம், நீ பங்கமே அடைய போறாய், பாரடா உண்டன இப்போ. அதை உன் அங்கமும் பதறி வாழ போறேன். அவர் கத்தி எடுத்தா நீங்க கத்தி எடுங்க. அவர் Oh!
ஏய் அம்மட்ட பையனா இருக்கு சண்டைக்கு வந்து பாரு அட சிறுவனே வாடா சின்ன பையனே அப்ப சின்ன பையன் அதனால இப்ப என்ன செய் ஐயா இந்த தருணம் டெய்லி ஒவ்வொருத்தனை வெட்டி போட்டுருக்கீங்களா என்னதான் இது உங்களை புரிய மாட்டேன் கண்டுரவமான என தோளில் கண்டேன் தாயான திருமகளை மார்பில் கண்டேன் சங்கரத்தில் சக்கரம்